அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஏன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அல்லாஹு தாலா அதை நான் உடனே கபுல் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு சோதனை இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத ஆள் அப்படின்னு இருக்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கவலைப்படாமல் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. மித்தவங்கக்கிட்ட போய் புலம்புறனாலையோ இல்லை போயிட்டு வந்து அழுகிறதுனாலையோ எந்த ஃபாய்தாவுமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கா, உங்களால் தாங்கிக்கவே முடியாத பிரச்சனை இருக்கா, 2 ரக்காத் நஃபில் தொழுகுங்க, அல்லாஹ் கிட்ட அழுது சஜ்தால மன்றாடுங்க. கண்டிப்பாக அந்த சோதனையை போக்குறதுக்கு அல்லாஹ்னால மட்டும்தான் முடியும். அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட மட்டுமே நம்ம கையேந்தினோம் அப்படின்னா அல்லாஹு தாலா ஒருபோதும் நம்ம கையை வெறும் கையை அனுப்பவே மாட்டான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த சோதனை பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு வழி. அதாவது சோதனை பிரச்சனையில் சிக்கி உள்ளவங்க பாங்கு சொல்கிறதுக்கு அப்புறமா அந்த பாங்கு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு துவா ஓதுவோம், பாங்கு துவா. அந்த பாங்கு துவா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட தேவையும் நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை ஓதி நம்ம அந்த தேவையை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா உடனே வந்து நம்மளுக்கு கபுல் செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அது என்ன துவான்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி ஸ்வாதிகத்தில் முஸ்தஜாபி லஹா தாவத்தில் ஹக்கி வ கலிமதி தக்வா அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வப் அஸ்னா அலைஹா வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாஅன் வ அம்வாத்தா. அரப் தெரியாதவங்களுக்காக தமிழில் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி ஸ்வாதிகத்தில் முஸ்தஜாபி லஹா தாவத்தில் ஹக்கி வ கலிமதி தக்வா அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ அபஸ்னா அலைஹா வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாஅ வ அம்வாத்தா. இதோட பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், இந்த உண்மையான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அழைப்பின் இரட்சகனே, இது சத்தியத்தின் அழைப்பு, இறையச்சத்தின் களிமா. அதன் மீதே எங்களை வாழச் செய், அதன் மீதே எங்களை மரணிக்கச் செய், அதன் மீதே எங்களை எழுப்பு. உயிரோடு இருக்கும் போதும் மரணித்த போதும் அதன் சிறந்த உடைமையாளர்களாக எங்களை நீ ஆக்கு. இது ஹிஸ்னுல் ஹசீன் அப்படிங்கிற ஒரு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேருடைய ஒரு வழக்கமான ஒரு அமலாக இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்கிறத எதிர்பார்த்து உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, சோதனையாக இருக்குது, நான் ரொம்ப பிரச்சனையில் சிக்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த துவா ஓதி இறைவனிடத்தில் அந்த எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துலையே கையேந்தி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சேரும். அது நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹை மட்டுமே முழுமையாக நம்பி நம்மளுடைய தக்குவாவை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹு தாலா அதுக்கு உடனடியாக பதில் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்களையுமே ஏற்றுக்கொள்ள அவன் போதுமானவன். நம்ம அனைவருடைய துவாக்களையுமே அவன் சீக்கிரமாகவே ஏற்றுக்குருவான் இன்ஷா அல்லாஹ். கஷ்டத்தால் கவலையால் சோதனையால் சிக்கிருக்கும்போது அவனை மட்டுமே அழைப்போம். அதுக்கான உதவி அதுக்கான பதில் சீக்கிரமாகவே நம்மளை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் போதுமானவன். அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். நான் இந்த துவா செய்வதாக விடைபெறுகிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.